சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 100 கோடி அளவுக்கு ஊழல் செய்த திமுக தலைவர் ஸ்டாலின் வசமாக சிக்கினார். கடந்த திமுக ஆட்சியில பல்வேறு துறையில ஊழல் நடந்திருக்கிறது என விஜய் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக காண்பித்து விட்டார். தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறையிலும், அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை என தொடர்ந்து வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டு ஆதாரத்தோடு திமுகவில் ஊழல் நடந்ததை விஜய் அவர்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். அதே போல தற்போது கல்வித்துறையில் 100 கோடி வரைக்கும் முறைகேடு, மோசடி, ஊழல் நடந்திருப்பதாக கல்வி நிறுவனங்கள் புகார்களை கொடுத்துள்ளது. திமுகவின் நிர்வாகிகள் மீது பல்வேறு கட்ட புகார்களை தற்போது அடுக்கடுக்காக கல்வி நிறுவனங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே சொன்னார், கடந்த ஆட்சியில் திமுக பல்வேறு கட்ட நிறுவனங்களை மிரட்டி பணத்தை பெற்றதால், அப்படி ஒருவேளை அவர்கள் வாங்கியிருந்தால் நீங்கள் தைரியமாக புகார்களை கொடுக்கலாம், அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லியிருந்தார். மேலும் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் அனுமதி பெற்று தருவதாக கூறி சுமார் பல ஆயிரம் கோடிகளை மோசடி செய்த வழக்கில் தனியார் தமிழ்நாடு பள்ளிகள் சங்கத்தின் தலைவர், திமுக நிர்வாகியுமான அரசகுமார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் நேற்று இரவு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றச்சாட்டுகளை பற்றி பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் நிரந்தர அங்கீகாரம், தரம் உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு அனுமதிகளை பெற்று தருவதாக கூறி அரசகுமார் பணத்தை வசூலித்துள்ளார். இவர் தமிழ்நாடு அரசு கல்விகளுக்கு தனியார் சங்கம் ஒன்றை நிறுவி வைத்திருந்தாராம். இந்த சங்கம் என்பது அங்கீகரிக்கப்படாதது. மக்கள் மற்றும் தனியார் கல்வி குழுவ நிறுவன அதிபர்கள் தற்போது இவர்களிடம் பணத்தை பெற்று திமுகவின் செல்வாக்கு இவரிடம் இருப்பதை சுட்டிக்காட்டி பல தனியார் நிறுவனங்களிடம் மிரட்டி அவர்கள் கேட்கின்ற பணங்களை பெற்றுள்ளார் என்கின்ற தகவலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக சிக்கியுள்ளது. அரசகுமாரின் கைது நடவடிக்கை என்பது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். தமிழக அரசியல் களத்தில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்த திட்டமிட்டு வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடுத்தடுத்து பல திமுக பிரமுகர்களை சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்து வருவதாக செய்திகள் வெளியாகின்றன. இதன் மூலம் முதல் புள்ளியாகவே இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் தனியார் நர்சரி மற்றும் தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்துவதற்கும் அவற்றுக்கான தடையின்மை சான்றிதழ், அதாவது NOC மற்றும் நிரந்தர அங்கீகாரம் பெற்று தருவதற்கும் பெரும் தொகை கைமாறியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வந்தவர்தான் இந்த அரசகுமார். இந்த விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்டு பல பள்ளி நிர்வாகிகளை ஏமாற்றியதாக புகார் எழுந்திருக்கு. பள்ளிகளின் தரம் உயர்த்துதல் மற்றும் அங்கீகார பணிகளுக்காக பள்ளி கட்டடத்தின் பரப்பளவை கணக்கிட்டு ஒரு சதுர அடிக்கு 50 ரூபாய் வரை அவர் வசூலித்ததாக அதிரடி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக சுமார் 100 கோடி ரூபாய் வரை தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து அவர் முறைகேடாக திரட்டியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தமிழகத்தில் கடந்த கால திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களிலே தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் NOC வழங்குவதில் பெரிய அளவில் லஞ்ச புகார்கள் இருந்திருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி நிர்வாகிகள் யாரும் இதுவரை எந்த புகார்களையும் எழுத்துப்பூர்வமாகவோ அதிகாரமாகவோ சொல்ல முன் வராததுனால இந்த முறைகேடுகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்திருக்கு. தற்போது அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த வழக்கின் விசாரணை தீவிரமடைந்திருக்கு. இந்த 100 கோடி ரூபாய் மோசடி பின்னணியில அரசகுமார் மட்டுமின்றி ஆளும் கட்சியை சேர்ந்த சில முக்கிய புள்ளிகளும் தொடர்பு இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த
வழக்குல திமுக தலைவர் ஸ்டாலின், அன்பில் பொய்யா மகேஷ் போன்ற முக்கியமானவர்களின் பங்கு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன் உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் எவ்வாறு நண்பர்கள் என்று தெரியும். அவர்கள் பின்னால் பெரும் மோசடி இருப்பதாக சமீப காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் இந்த ஊழலில் நேரடி தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவதால் விசாரணை வலயம் அவரை நோக்கி திரும்பி இருக்கு. இதனால் அடுத்தடுத்து பல முக்கிய திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது. மேலும் ஸ்டாலின் வீட்டுக்கே சென்று போலீஸ் குவிக்கப்பட்டு விசாரணையின் மூலம் அவர் கைது செய்யப்படலாம் என்கின்ற தகவலும் போய்கொண்டிருக்கிறது. மறுபுறம் இந்த விவகாரத்தை மிக உன்னிப்பாக கவனித்து வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளும் கட்சியின் இத்தகைய ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டிருக்கார். மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்க பெற்று வரும் விஜய் திமுக தலைவர்களின் ஊழல் பட்டியல்களை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் மீது சட்டப்படியான கைது நடவடிக்கைகளை உறுதி செய்ய தேவையான அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விஷயங்களை தற்போது தோண்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த அரசு குமார் கைது என்பது அதன் முதல் கட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுது. வரும் காலங்களில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்த முறைகேடுகளை ஆதாரங்களோட மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்று அவர்கள் மீது கடுமையான ஆக்ஷன் எடுக்க விஜய் தரப்பு தீவிரம் காட்டி வருது. இதனால் தமிழக அரசியல் களம் வரும் நாட்டில் மேலும் சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியிலேயே தோற்றது ஏன் என்று இப்போது புரிகிறதா? திமுகவில் செய்திருப்பது எல்லாமே ஊழல். எதற்கெடுத்தாலும் ஊழல். மக்கள் ஏமாளிகள் அல்ல. உங்களுக்கு தமிழ்நாடு ஒன்றும் உங்க அப்பா வீட்டு சொத்து ஒன்றும் கிடையாது. சரியான ஆட்சியை திமுக கொடுத்திருந்தால் 2வது முறை ஆட்சி அமைத்திருக்கும். செய்தது ஊழல் மட்டுமே. தமிழக மக்கள் வேண்டாம், திமுக வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தது காரணம் என்னவென்று தற்போது தெரிகிறதா? பள்ளி கல்வித்துறையிலும் ஊழல் மட்டும்தான் இவர்கள் செய்துள்ளார்கள். இதனால் தான் ஸ்டாலின் தோல்வி அடைந்தார். ஸ்டாலின் தோல்வி என்பது சரியான விஷயம் கிடையாது. நிர்வாக ரீதியாக திமுகவின் தலைவர் தோல்வி அடைந்து விட்டார் என்பதை மக்கள் கொடுத்த தீர்ப்பு. கொளத்தூர் தொகுதி மீண்டும் நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திருச்சி கிழக்கிலோ அல்லது வேறு தொகுதியிலோ போட்டியிட்டால் தோல்வி என்பது உறுதிதான். ஏனென்றால் தற்போது கூட்டணி கட்சிகளும் திமுகவிடம் கிடையாது. பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. கல்வித்துறையில் ஊழல் செய்தால் ஏழை எளிய குடும்பத்தினர் மகன் மகள் இவர்களது படிப்பிற்காக தனது வருமானங்கள் 80% செலவாவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த ஆட்சியில் தெரிவித்தார்கள். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் நடக்காது. தாவேக்கான ஆட்சியில் 1% கூட கல்வியில் ஊழல் இருக்காது என்பதை கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாக தெரிவித்திருக்கிறார்.